மத்தியானம் 2 மணிக்கு ஈகா தியேட்டர் வந்துடுற. ஈகா தியேட்டர் 2 மணிக்கு மறந்துடாத. 2 மணிக்கு ஈகா தியேட்டர். வண்டர்ஃபுல் ஹேர். நான் ஒரு கவிஞரா இருந்திருந்தா இந்த கருங்கூந்தலுக்கு ஒரு காவியமே எழுதியிருப்பேன். வாட் பிரிட்டி ஃபிங்கர்ஸ். வீணையை கொஞ்ச வேண்டிய பிஞ்சி விரல்கள். நான் பார்க்கிற 10 விரல்களும் இருப்பது நெயில் பாலிஷா இல்ல பவளமா? பவளத்தை இங்க பார்த்தா முத்துக்களை அங்க பாக்குறேன். பியூட்டிஃபுல் செலக்ஷன். இந்த பட்டு மீனியை தொட்டு பார்க்கிற பாக்கியம் யாருக்கு இருக்கோ? அஞ்சு மணி பனகல் பாத். 5 மணி பனகல் பாத். 5 மணி பனகல் பார்த்தா? சஞ்சீவி நீயாடா? என்னடா கடங்காரன் தொத்துறானா? கடங்காரங்களுக்கு நான் எப்படா பயந்தேன்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து 5 மணி பனகல் பார்க்குன்னு வாரே வா. அப்புறம் செருப்ப கழட்டிட்டா. நம்ம செட்டுக்கே அவமானம். யாரா அந்த அல்லிராணி? அந்த வீட்டுல குடியிருக்கா இன்ஜினியர் பொண்ணு. வயசு 18. பேரு சரோஜா. ஓ புது கேஸா? ஜஸ்ட் ஒரு லுக்கு. அவ சரண்டர். டேய் வேணாண்டா, செருப்போட மோதாத. செருப்படுத்த கைய சீரை காட்ட வைக்கிறேன்டா. எட்டி நின்னு பாரு. பனகல் பார்க் 5 மணிக்கு. ஐயோ இப்படித்தானே என்கிட்டயும் சிரிச்சா? தலையாற்றா. அடே நம்பாதடா நம்பாதடா. சாக்லேட். தேங்க்யூ. அட்டி வாங்க போறான். பிஞ்சு இருக்குமா? 5 மணிக்கு. ஏய் மச்சி, எப்படி செருப்பு சிரிப்பா மாறிடுச்சா? அதுக்கு தாண்டா சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு முகராசி வேணும்னு. ஒத்துக்கிறேன்டா, எனக்கு முகமும் இல்ல ராசியும் இல்ல. சீட்டு கச்சேரி போடுவோமா? முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என் மாமா வீட்டுக்கு போகணும். சொல்றேன். கும்பாபிஷேகம் செய்யப்படாத கோபுர கலசம் என மஞ்சள் வெயில் மேனி பட மங்கை அவள் நடந்து வந்தாள். ஆஹா, இது அல்லவா கற்பனை. இதெல்லாம் பக்குவப்படாத காலத்துல எழுதுனது. ஆமா ஆமா, இப்பெல்லாம் நீங்க நல்லா அனுபவிச்சுதான் எழுதுறீங்கன்னு படிக்கும் போதே தெரியுதே. உட்காருங்க. சுந்தரி, சுந்தரி. என்னப்பா? ஆசிரியர் வந்திருக்காரு. சூடா இல்லைன்னா ஜில்லுன்னு கொடு. சரிப்பா. உங்க ரூம் பெட்டு அதான் என் மாப்பிள. சௌக்கியமா? ஆபீஸ் லீவா? இதோ ஆபீஸ் லீவுன்னா மாப்பிள அனாவசியமா வெளியில போறதில்ல. தங்க கட்டியாச்சே. புத்தருக்கு அடுத்த அவதாரம் கூட சொல்லலாம். மாப்பிளைய வீட்டோட வச்சுக்கலாமே. அட நானா மாட்டேங்கிறேன். ஆனா மட்டும் சொல்லி பார்த்தேன். தானே உழைச்சு தானே சம்பாதிக்கணுமா, மற்றவங்களுக்கு பாரமா இருக்கப்படாதான். இது எப்படி? என்ன மாப்பிள? சாப்பிட்ட கையோட வந்துட்டேங்க. அப்படியா? உள்ள போய் கைய கழுவிட்டு வா. ஓ மாப்பிள. மாப்பிள ரொம்ப கூச்சப்படுறாரு. ஆரம்பத்துல அப்படி இருக்கிறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி. இந்தாங்க செக்கு. சீக்கிரம் அந்த புதிய நாவலை முடிச்சு கொடுத்துருங்க. ஆகட்டும். என்னம்மா உள்ள அப்படி சத்தம் போட்ட? அது வந்து ஜூஸ் பெட்டில ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க. என்னங்க கைய கழுவ போன ஆளை காணமே. கழுவுன கைய காய வைக்கிறாரே என்னமோ. சரிங்க, வாங்க. நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இன்னொன்னு சொல்லிட்டா?
அவர் நின்னுட்டு இருக்காரு. அவன் நினைச்சே அழிச்சு போறவன், எழுதியும் ஆசையை தீர்த்துருவான். அவனை பத்தி நீ ஏன் பேசுற? சொக்க தங்கவே, உன்னை பத்தி சொல்லவா? ஐயோ வந்துட்டேன். டேய், அழகான பொண்ணு, வசதியான இடம், இதை விட்டுட்டு ஏன்டா லோலோன்னு அலைகிறேன்? அரங்கேற்ற இந்த வீட்டுல தாண்டா, மற்றதெல்லாம் ஒத்தி கூட சரி. காசு உள்ள இடம், கை நல்ல விட்டுருவானா? டேய், என்ன பத்தி ஏதாவது சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. உன்னை திருத்த முடியாதுடா. டேய் ராஜேஷ், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரை கிளீனர்ஸ்ல ஒருத்தி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன ஃபிகர் தெரியுமா? கிள்ளிங்கானம் சுண்டுனா ரத்தம் வரும். மார்னிங் எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ற? காலையில 8 மணிக்கு அவளே வந்து கடையை ஓபன் பண்றான். டேய், இவனை நம்பி போறாங்கறியடா. தூமா கடைசியில் அங்க போய் பார்த்தா சரியான சாகுராக்கியா இருக்கும். ஏங்க நீங்க கொஞ்சம் பொத்துறீங்களா? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல அனிதான்னு ஒருத்தைய காமிச்சேன். ஆள் எப்படி இருந்தாலும் கேளு. எப்ப பார்த்தாலும் பொம்பளை நாயமே பேசிட்டு இருக்கீங்களே, சலிப்பே இருக்காதா உங்களுக்கு? நாங்க என்ன கொஞ்ச மாதிரி சன்னியாசியா? யாரு சன்னியாசி? அவனா? நீ வேற. நம்ம எல்லாம் சபலத்தை பேசி தீர்த்துக்கிறோம், அவன் எழுதியே தீர்த்துக்கிறான். அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் ஒரே கேஸ் தான். பாவம்டா டேய், அவனை ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவனும் எத்தனையோ கேர்ள்ஸை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டான். அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேண்டாமா? எல்லாரும் ராஜேஷ் ஆட முடியுமா? உன் பர்சனாலிட்டியை பத்தி நீயே சொல்லிக்கிட்டா எப்படிடா? அதுதான் அவனை பாக்குற பொண்ணுங்கள்ல ஒரே லுக்கில சரண்டர் ஆறாங்கல்ல, அப்புறம் என்ன? எல்லாமே இவன மாதிரி ரோடு சுத்துற கிராக்கியா தான் இருக்கும். ஒரு நல்ல குடும்ப பொண்ணு இவன் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். கொஞ்சம் இருங்கடா, இது எனக்கு கௌரவ பிரச்சனை. எங்க உன் கதையில வர நாயகி மாதிரியே ஒரு நல்ல குடும்ப பொண்ணை நீயே காட்டு. சரியா ஒரே ஒரு வாரத்துல லவ் பண்ணி சரண்டராக வச்சா ஒத்துக்கிறியா? பாவண்டா டேய், பயந்துட்டான்டா அவன். என்னடா சொல்ற? எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, 1 வீக்ல லவ் பண்ணி காட்டுறேன். சேலஞ்ச். டேய், அவனை விட்டுறா. இந்நேரம் விட்டுருந்தா 2 பேப்பரையாவது எழுதி கெடுத்திருப்பான்டா. நீ எழுதுறா. சரி, ஒரு நிபந்தனை. நான் காட்டுற பொண்ணை நீ ஒரு வாரத்துல லவ் பண்ணி காட்டினா நான் உங்க யாரோட விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். அது முடியல, இவங்க யாரும் இந்த ரூம் பக்கமே வரக்கூடாது. அதோட நீயும் லோன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்தை அடியோட விட்டுறணும். ஓகே? ஓகே. டேய் ராஜேஷ், இந்த விஷயத்துல நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கோம். இனிமே அவன் பேனா திறக்கிறதோட சரி, வேற எதுவும் திறக்க கூடாதுடா. டேய், லவ் மேட்டர்ல நீ ஜீனியஸ்ங்கறது இதுல தான்டா நிரூபிக்கணும். ஆமாண்டா, விடுறது இல்லடா. டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ், அவன் கதாநாயகி யாருன்னு முதல்ல கேளு. எங்க காஞ்ச கருவாடா இருக்குமோன்னு பயந்தேன். பரவாயில்லடா, ஃப்ரெஷ்ஷா இல்லாட்டி போனாலும் ட்ரையா இல்ல. உன் தோல்வியை ஒத்துக்க ஒரு வாரம் போதுமா? டேய், என்னடா இன்சல்ட் பண்ற? தோல்விங்கிறது அவன் அகராதிலே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லுக், சரண்டர். அப்படி சொல்ற மச்சி. உனக்கு இருக்கிற தைரியம் ஆளை காட்டினதும் இவனுக்கு வரலையே. டேய், ஆளா காமிச்சாச்சுல, உன் வேலை முடிஞ்சது போ. டேய் சஞ்சீவி, இங்க வாடா. என்ன மச்சான்? அதோ போற பத்தியா? அவ அட்ரஸ் எனக்கு தேவை. சொல்லிட்டால விட்டு. கோலம் கோத்திரத்தோட அவன் ஜாதகத்தையே கொண்டு வர்றேன். ஏய், இவன் சரியான சில்லற கேஸ்டா. கதாநாயகியின் பெயர் தேவி. இனிஷியல் ஆர், படிப்பு BA எக்கனாமிக்ஸ், தொழில் நியூ பாரதி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டெனோ. குடும்பத்தார் விவரம்: நாயகிக்கு தகப்பனார் இல்லை, தாயாரும் தாயாரின் தகப்பனார் அதாவது தாத்தாவும் உடன் பிறந்த இளைய தனையன் ஒருவர் மட்டுமே உள்ளனர். வேற ஏதாவது ஸ்பெஷல் டீடைல்ஸ் இருக்கா? உண்டு. கதாநாயகி பார்க், பீச் என்று தனியாக சுத்த மாட்டார். அனைத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னடா? அவளது வீட்டிற்கு சென்று வரும் ஒரே ஒரு குடும்ப நண்பர் ஒரு டப்பா கதாசிரியர். சாரி,
அவர் வேற யாரும் இல்ல, நம்ம அருமை நண்பர் இளங்கோவன் தான். ஐ சி. வாரே வா. டேய் தம்பிகளா, இதுல நான் ஜெயிக்கிறதானா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்க. டேடே பின்வாங்கிடாதடா, எங்களுக்குரிய அவமானமா இருக்கும். அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி இவன் போறவன் என்ன பத்தி ஏற்கனவே சொல்லி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஏன்டா இளங்கோ, அந்த மாதிரி பொம்பளை புத்தி எல்லாம் உண்டா உனக்கு? எல்லாத்தையுமே உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். எந்த பொண்ணும் ஒரு பையனை பத்தி எதுவும் தெரியாத போதுதான் அவனை லவ் பண்ண ஆரம்பிப்பான். ரொம்ப பேர் லவ் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதானே. என்னை பத்தி அவகிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன். உங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணா நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ எழுதுற பார் பேனா, அது மேல சத்தியம் பண்ணு. ஓகேடா, என் எழுத்து மேல சத்தியமா உன்னை பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. நாளைக்கே என் அட்டெம்ப்ட தொடங்குறேன். ஒரு முறை சொல்லி கட்டும். வெற்றிவேல் வீரவேல் பப்பா 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 பப்பா. டன். அந்த கர்ச்சிப் கொஞ்சம் தானம் பண்ணு. கிச்சன் சீட்டியாச்சா? ஓஎஸ், இந்த கர்ச்சிப்ப அவகிட்ட நான் தூது விட போறேன்டா. அண்ணன் வீடு தூது, குயில் வீடு தூதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனா நீ இந்த கர்ச்சிப்ப அந்த மானுக்கு நான் வலையா விரிக்க போறேன்டா. அந்த வலையில நீ மாட்டிக்கிட்ட அபசகனா. கேளுடா என் பிளான. அந்த மான் வழியா அப்படியே நடந்து போற, பின்னாடியே போயிட்டு இருக்கிறனா அவளை தாண்டும் போது நைஸா இந்த கர்ச்சீஃபை நழவிட, அவ மெல்லடை நோக குனிஞ்சு எடுத்து சார் ஹாய் அப்படின்னு சொல்லுவான். மெதுவா போயிட்டு இருக்கிறனா லேசா திரும்பி என்னையா என்னையா அப்படின்னு கேட்பேன். அவ ஆமான தலையாட்டிக்கிட்டு உங்க கர்ச்சீஃப் சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த கர்ச்சீஃபை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லி அவளையே பார்ப்பேன். அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரொமான்டிக் லுக், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவ சரண்டர். வெற்றிவேல் வீரவேல் பம் 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 பம். மிஸ்டர் யுவர் கர்ச்சீஃப். தேங்க்யூ மேடம். ராஜேஷ், என்னடா நம்ம பிளானே அப்செட் ஆயிடுச்சே. சுத்த ராசி இல்லாதவன்டா, இவங்கிட்ட போய் நான் கர்ச்சிப்பை வாங்கினேன். மச்சி, கண்ணாடி சாதாரண மாணவர்களை அறிமுகப்படுத்துறடா. அவ ஒண்ணும் மான் இல்ல, நழுவுற மீன். ராஜேஷ், நீ மட்டும் பந்தயத்துல தோத்துட்டீனா ரூம்ல உட்கார்ந்து ஜாலியா சீட்டாட முடியாதுடா. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணையை சைட் அடிக்க முடியாதுடா. ஏண்டா நீங்களும் பயந்தீங்க, என்னையும் பயம் காட்டுறீங்களா? கண்ணாடி முகத்துல கரிப்பு சம விடுதில்ல. தம்பி, தெய்வாம்சமா ஒரு விநாயகர், ஒரு முருகர், இப்படி ஒரு கதை எழுதலாம். ஆனா வியாபாரம்னு ஒண்ணு இருக்க. கோயில்ல சேர்ற கூட்டத்தை விட சினிமா தியேட்டர்ல தானங்களை ஜாஸ்தி கூட்டம். அது சரிதான் தம்பி. சிறுசுல, அதாவது வள்ளுவங்காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு ஒரு கட்டுமானமா, ஒரு அடக்க ஒடுக்கமா இருந்தோம் தெரியுமா? இந்த காலத்துல என்னடானா உன்ன மாதிரி பசங்க எல்லாம் அவுத்து விட்ட கலந்த மாதிரி பொண்ணுங்களையே சுத்துறானுங்களே. பிறன்மனை நோக்குதல் தவறுன்னு உங்க காலத்து வள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு. ஆமா, அதுல என்ன தப்பு? அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்க கூடாதுன்னு அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்களா? அந்த காலத்திலேயே, அதாவது உங்க காலத்திலேயே அந்த மாதிரி வேலையை செஞ்சு இருக்கிறதுனால தானே அப்படி எழுதிருக்க முடியும். ஊர்ல உங்க அப்பா சவிக்கியமா, ஆத்தா சவிக்கியமா? ஊர்ல இருந்து உங்க அப்பா லெட்டர் போட்டானா நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு ஒரு வரி எழுதப்பா. அது எழுதுறேன். வள்ளுவன் எழுதுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பேச்சு வந்துருச்சு. மணி 6 ஆச்சுன்னு இருக்கும். கோயில்ல கச்சேரினாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா, வீட்டை பாத்துக்குமா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனா உங்க தாத்தா கிட்ட பேசுனதுல 1/2 நாள் ஆன மாதிரி இருக்கு.
யாராவது கிடைச்சாப்பிட்டா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு முழுவதும் எனக்கு உங்க ஞாபகம் தான். இந்த வாரம் சரியான சஸ்பென்ஸ்ல கொண்டு வந்து தொடரும்னு நிறுத்திட்டீங்களே. ஆக்சுவலா இந்த ராஜேஷ் கேரக்டர் அந்த பொண்ணை லவ் பண்றாரா? ஆமா, உண்மையா லவ் பண்றான். அப்படியே அவர் தயங்கினாரு. நேரடியா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிருக்கலாமே. அது அநாகரிகம்னு அவன் தயங்குறான். அந்த பொண்ணுக்கும் அவன் மேல லைக்கிங் இருக்கிறதுனால சொல்லாமலே புரிஞ்சிக்க சந்தர்ப்பம் வரும்னு அவன் காத்திருக்கான். ஏன்டா சோர்ந்து போயிருக்கிறீங்க? இந்த படையெடுப்புல அவளை கைதியாக்கி காட்டுறேன் பாரு. பிளான சொல்றேன். அவ வழக்கம் போல வர. புதுசா ஏதாவது இருந்தா சொல்றா. நான் சொல்றத கொஞ்சம் கேளண்டா. அவ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறா. அவ பக்கத்துல போய் நீங்க நிக்கிறீங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை கிண்டல் பண்றீங்க. உடனே நான் இடையில வந்து பூந்து அவளுக்கு சப்போர்ட்டா பொறுக்கி பசங்க வெறும் நடிப்பு தாண்டா. நீங்க வந்து பயந்தா மாதிரி ஜகா வாங்கிக்கிறீங்க. உடனே அவ நன்றி கலந்த பார்வையால என்ன பாப்பா. அந்த பார்வையை ஏன் பார்வையால போர்வையா போட்டு பிடிச்சிடுவேன். எப்படி? தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது. ஏமச்சி, இந்த டெய்லருங்கெல்லாம் உடம்போட ஒட்டின மாதிரி ஜாக்கெட் தைக்கிறாங்களே, அது எப்படி? அளவு துணி இவங்களே கொடுக்கறதா இல்ல அவங்களே எடுத்துக்கிறதா? இல்லடா, கொடுக்கறதும் உண்டு, எடுக்கிறதும் ஏம்பா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு வந்து நின்னா அதுக்கு இப்படியா கலட்டா பண்றது? தனியா நிக்க கூடாதுதான் நாங்க 3 பேரும் நிக்கிறோம். அண்ணன் வக்காலத்துக்கு வரீங்களா? ஐயாவுக்கு என்ன கனெக்ஷன்? பொது இடத்துல நாகரிகமா பேசுங்க. அண்ணா, இது பொது இடம்னா எங்க இஷ்டப்படிதான் பேசுவோம். அது எங்க சுதந்திரம். மச்சான் வந்து கால்ல போட்டிருக்கிறது என்ன செருப்பு? புது செருப்பு. கடிக்குமோ? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கட்டி இருக்கிற சேலை ரொம்ப அழகா இருக்கு. கட்டாமலேயே இருந்திருந்தா. ஏன்பா பிறக்கும் போது நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியா நடிச்சுட்டா யாரத்தான் மாமா மகளா நடிக்கிறது? நீ சும்மா இரு தம்பி. நீங்க வந்து உடம்பு எப்படா இருக்கு? விடியா யோ, நீ என்ன பெரிய ப்ரூஸ்லி பரம்பரையா? இல்லடா, முகமது அலி பரம்பரை. பொது இடத்துல எப்படி பேசணும்? நாகரிகமா. எப்படி பேசக்கூடாது? அசிங்கமா. மறப்பியா? மறக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. டேய், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொம்பளைங்க யாரு? அக்கா தங்கச்சி, அக்கா தங்கச்சி. மாமா மகளா நினைப்பியா? சத்தியமா நினைக்க மாட்டேன். மறக்காம இருக்க இந்த மருந்து. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. அவன் சொல்லித்தாங்க இப்படி எல்லாம். அவன் சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி? இனிமேல் அடுத்தவன் பேச்சை கேட்டு பொறுக்கித்தனம் பண்ணுவியா? சத்தியமா பண்ண மாட்டேன். மறக்காம இருக்க இந்த இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வீட்டில் அம்மா அப்பா போடும் தண்ட சோற்றை சாப்பிட்டாலும் கண்டபடி பெண்கள் பின்னாலே ஊர் சுற்றக்கூடாது என்பதாகும். ஊரில் உள்ள எல்லா பெண்கள் ஜாதகமும் தேடும் நண்பர்கள் இப்போது தங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். என்ன வீரவடுக்கள்! வெற்றிவேல், வீரவேல். சாப்பிடுங்கடா. போடா டேய், போடா. ஆனா என்ன இருந்தாலும் ராஜேஷ், நீ செஞ்சது ரொம்ப தப்பு. உன்னை உயிருக்கு உயிரா நம்பி வந்தவங்களை பாதிலேயே கழுத்தறுத்துட்டு ஓடி வந்துட்டே. கிண்டலாடா? பின்ன என்னடா, உன் முன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சு. மரியாதையை அங்க பேச ஆரம்பிச்சதும் உடனே தடுத்திருக்கலாம் இல்ல? இல்லடா, ஒரு உச்சகட்டத்துக்கு பின்னால என்ட்ராக நினைச்சேன். உச்சகட்டத்திலயா? இது பத்தாது. ஆனதுதான் ஆச்சு. நீ சமாதானம் சொல்ற மாதிரி அடி வாங்குறதையாவது தடுத்திருக்கலாமே. டேய், இவ வேணும்ட்டு வெறுப்பேத்துறான். இப்ப என்னடா ஆச்சு? கட்டு நாங்கல்லடா போட்டிருக்கோம். தப்புடா. இனிமேல்ட்டு உங்களை கூப்பிடவே மாட்டேன். போதுமா? ஆமா, அவ வீட்டு நம்பர் என்னன்னு சொன்னேன்? 8ஆம் நம்பர்ல இருக்காங்க. அதை ஏன்டா நீ கேக்குற? விஷயம் சொல்ற. ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ற ஆள் இருக்கான். ஓகே. அதாவது ஈவினிங் அவ வீட்டுக்கு வந்ததும் பின்னாடியே போய் நான் கதவை தட்டுறேன். அவ கதவை திறந்ததும்
யாருங்க அப்படின்னு கேட்பான். வாட்ச் ரிப்பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கத்து வீடுங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். உடனே நான் ஓ ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்லைங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரொமான்டிக் லுக், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் எங்களை மாதிரி கட்டு போட்டுட்டு வந்து நிக்க போற. சார் சார் இப்பதான் உங்க தாத்தா சொன்னார். சரியா இருக்க. என்ன சொன்னாரு? ஆளில்லா நேரம் பார்த்ததா காளி பசங்க கதவை தட்டுவாங்கன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவன் நான் யாரு இல்ல. கண்டா இப்ப யோகிய மாதிரி இருக்கான், அயோக்கியனும். வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? வந்த விவரத்தை சொன்னா பெரியங்க அவசியமா இல்ல நானே போதுமான்னு சொல்லுவேன். இந்த வீட்டு நம்பர் என்ன? உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் இப்போ? அதான் அட்ரஸ் தொலைச்சிட்டேன் தம்பி. அப்போ தொலைச்சத்துல தேடி பாருங்க. தம்பி அண்ணே இங்க வாட்ச் ரிப்பேர் இருக்குதா சொன்னாங்க. அது அடுத்த வீடு. இதோ வந்துட்டேன், கொண்டாங்க. என்ன கோளாறு? டைம் சரியில்லை. உங்களுக்கா? வாட்சுக்கு தான். ஆஹா. சின்ன முள்ளு பெரிய முள்ளு தடுக்குது. கவலைப்படாதீங்க, அக்கா பிரிச்சு பாத்துறேன். சார் தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனால் அது சில விஷயங்களிலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. ஆசிரியரே, குத்தி காட்டுறது புரியுது. மாடு புதுசு, எடுத்ததும் பல்ல புடிச்சு பாக்குறத விட எட்டம் நின்னுதான் நோட்டம் பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கலாம். நிலைமைய புரிஞ்ச பிறகும் வாபஸ் வாங்கலன்னா டெபாசிட்டே போயிடும். ஒரு பேச்சுக்கு சொன்னமே, இவன் அதே மூச்சு அலையிறாங்கிற பயம் உனக்கு வந்துடுச்சு இல்லையா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. உனக்கு கொடுத்திருந்த டைம் தவறி போச்சு, அதை மறந்துடாது. 10 நாள் டைம் கொடு போதும். 10 நாள் இல்ல, 10 மாசம் ஆனா கூட உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எண்ணி 10 நாள் பந்தயத்துல நான் ஜெயிக்கல. என்னடா இது, போனவன் ஆளையே காணும். மச்சி சைக்கிளுங்கண்ணா. நான் சொன்ன மாதிரி அவ பின்னாடியே போய் முடிவை சொல்லப்பா. இரண்டா மோதினதும் நெருப்பு கோழி மாதிரி முடிச்சா பாரு. நீ பயந்து ஓடி வந்துட்டியா? பயந்தா மாதிரி நடிச்சேன். என்ன மச்சி சூட்டு புதுசா இருக்கு? ஆமாடா, இனிமே நான் பயந்து சுபா உள்ளவன நினைச்சு என் மேல பரிதாபம் ஏற்படும். பரிதாபம் அனுதாபம் மாறிட்ட அவ அவுட். ஏய் ராஜேஷ், எந்த பொண்ணுமே உங்ககிட்ட முதல் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுவா. ஆனா இவ ரொம்ப தண்ணி காட்டுறாடா. நாளைக்கு ஃபைனல் அட்டம், கண்ணாடி க்ளோஸ். நீ சஞ்சீவி போய் சைக்கிள் எடுத்துனாடா. சிகரெட் தேங்க்யூ. எனக்கு சைக்கிள் எங்கடா? போடா, எனக்கு ஜுரமே வந்துருச்சு, நீயே போய் எடுத்த. என்னடாச்சு? பாவி, பானையை உடைச்சிட்டியே. அட பாவி, கண்ணு இல்லையா உனக்கு? தள்ளி போயா பாவி. பாத்து போயேண்டா, பொம்பளை வரது கூட தெரியல, சைக்கிள் ஓட்டுறாராம் சைக்கிள்.
அடே பட்டது போதாதா இங்கேயுமா போடா ஸ்ரீகண்டா புளித்தூரா சக்தி இல்ல. சத்து எங்கிட்டு இருக்குடா? சாத்துக்குடியில இல்லையே. தேங்க்ஸ். என்னடா நீங்களே சாப்பிடுறீங்க, எனக்கு இல்லையா? உனக்கு இன்னும் ஜுரம் இறங்கலையா? டாக்டர் ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். கால் அடிபட்டது போதா இருக்கு, வயிற்றுல வேற அடிக்கிறீங்களா? மாப்பிள நீ மோதி மோட்டர் பைக் ஆக்சிடென்ட் ஆன. இல்ல மோட்டர் பைக் மோதி உனக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். மோட்டர் சைக்கிளும் மோதிச்சு, நானும் மோதினேன். அடி எனக்குல தானே வந்துச்சு. கேள்விப்பட்டவன துடிச்சு போயிட்டேன் மாப்பிள. வெயிலுன்னு பார்க்காம கூட என்ன வேகமா ஓடியாந்த தெரியுமா? வா என்னப்பா இது கசக்குது? குளுக்கோஸ் இல்லையா? கொண்டாந்து கொட்டு. அப்ப சரி மாப்பிள, நான் வர்றேன். உடம்ப பாத்துக்க. சாத்துக்குடி ஒரு கூட அனுப்புறேன். மாப்பிள உடம்ப தேத்தட்டும். மறக்காம அனுப்புங்க, உடம்ப தேத்துறோம். மாமா, சாத்துக்குடி அனுப்பாதீங்க, டாக்டர் ஜூஸ் சாப்பிட வேணாம்னு சொல்லிருக்காரு. சரி, ஒரு கூட ஆப்பிள் அனுப்புறேன். மறக்காம அனுப்புங்க, உடம்ப தேத்துறோம். மாமா சும்மா மாப்பிள, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. ஒரு கூட அனுப்புறேன், உடம்ப தேத்தட்டும். ஏண்டா டேய், அடிபட்டது எனக்கு, ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கா? சரிடா, இன்னும் 4 நாள் தான் நாங்க குடிக்க போறோம். அப்புறம் கண்ணாடி ரூம்ல சேர்க்க மாட்டானே. ஏன் சேர்க்க மாட்டான்? நீ தான் தோத்துட்டியாடா. தோத்ததா ராஜேஷ் சரித்திரத்திலே கிடையாதுடா. அவளை இப்பவே போய் காந்த அடிபட்டது போதாதா, கம்புன்னு படாண்டா. சஞ்சீவி, அவன் வீட்டு சரித்திரத்துல இன்னொரு வாட்டி சொல்லி சொல்றாடே. அம்மா அடுப்பங்கற, தம்பி பள்ளிக்கூடம், தாத்தா போய். அவருக்கு அங்க என்ன வேலை? பேத்தி புள்ளிமான், தாத்தா பத்திமான். போறோம் இப்பவே. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மாதர்த்தம் உறவு வேண்டாம், மானிடனாய் பிறந்த நற்பயனே அடைய தாயேனின் பாதத்தில் எனக்கோர் இடம் வேண்டும். தாயே ஈஸ்வரியே, உன்னை நம்பிதாம அந்த காரியத்தை நான் இன்னைக்கு தொடங்குறேன். எல்லாமே நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. குருக்கள் தப்பா நினைக்கலனா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன கேளுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா இல்ல எப்பவுமே நீங்க தானா? இந்த கோயில்ல நானே தான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். அம்பாளுக்கு சாத்தி இருக்கிற மாலை வந்து அது கணக்கில்ல, கிடைக்கிறது எதுவோ அதுவே கொடுப்பேன்னு சாத்திடுறது. இல்லைங்க, துர்க்கைக்கு தான் அரளி மாலையை சாத்துவாங்க. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அரளி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் பூராவும் அரளி இல்லாம துளசியோ பச்சையில வச்சுதான் மாலையை சாத்துவோம். என்ன சொல்றேன்? இது ஒரு ஐதீகம். 25 வருஷமா கோயில்ல குருக்களா இருக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நோக்கு தெரியறத. இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு ஆளா? பெரியவரே, ஒரு நிமிஷம். என்னையா? என்ன தம்பி, இந்த நாள்ல பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு வழக்கம். எனக்கு பெரியவங்க இப்ப ஊர்ல இருக்கிறாங்க. உங்களை போல ஒரு பெரியவர்கிட்ட எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதும். தம்பி, அந்த மகமாயி நிழல் போல இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நிறைவேற்றி வைப்பா. ஆகா, இந்த காலத்துல இந்த வயசுல
இப்படி ஒரு பிள்ளையா? தம்பி தம்பி எப்படி தாத்தா ரசம்? இன்னைக்கு அம்மா வேண்டாம்னு சொல்லி நான் தான் ரசம் வச்சேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. உப்பு பத்துலேன்னு சொன்னீங்க, தாத்தா எப்படி சாப்பிடாரு பாத்தியா? பேத்தி ரசம் வச்சதுக்கே இப்படி மெச்சுக்கிட்டா எப்படிப்பா? ஏமா கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா உனக்கு? பட்டல் நிறைய ரசத்தை கொட்டி வச்சிருக்கிறியே. நீங்க தானே உச்சி கொட்டிக்கிட்டு என்ன இருந்தீங்க. ரசத்தை வச்சா நான் உச்சி கொட்டிக்கிட்டு இருந்தேன்? இல்ல ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு, அதை நினைச்சு உச்சி கொட்டிக்கிட்டு இருந்தேன். காத்தால கோயில்ல ஒரு பையனை பார்த்தேன். என்ன ஞானம், என்ன ஞானம்! 25 வருஷமா அந்த கோயில்ல இருக்கிற குருக்களுக்கு தெரியாத சில சமாச்சாரம் எல்லாம் 25 வயசு பையன் சொல்றான். அப்படிங்கும் போது இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு பிறவியா அப்படின்னு நினைக்கத்தானமா தோணுது. என்ன நம்ம வீட்டுல இருக்கிறானே வாத்து வாத்து படைய நீ மாத்திரம் என்ன சுட்டா கத்திரிக்காய் மாதிரியே இருக்க. பாத்தியாமா? மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. அடி பாவி, பயப்பட நினைச்ச ரசிக்கிறியா? ரசிக்காம கைய பிடிச்சு கல்யாணம் செஞ்சுப்பீங்க நினைச்சேன். ஐயோ பாவம், காலை பிடிக்கிறீங்களே. காலை பிடிக்கிற புருஷன் கல்யாணத்துக்கு பிறகு நடக்கும். அதுக்கு இப்போ ஒத்திக்க பாக்குறேன். ஒத்திகை எதுக்கு? காரியம் ஆகணும்னா எல்லா ஆண்களுமே காலை பிடிக்க தயங்க மாட்டாங்க. என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாத, நான் தனி ரகம். ஆமா, இப்படி சந்திச்சு பேசியே நமக்கு வயசாயிடும். கவலைப்படாத, நான் ஒரு சேலஞ்ச ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. சேலஞ்சா? யார்கிட்ட? என் ஃப்ரெண்டு கிட்ட. என்னது? கையால பறிக்க கூடாது, ஆனா அந்த பூ என் கைக்கு வந்தாகணும். அது எப்படி முடியும்? நீங்க கையை நீட்டிட்டே இருங்க, ஒருவேளை காஞ்சப்புறம் விழும். ராஜேஷ்க்கு எப்பவுமே ஜெயிச்சுதான் பழக்கம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம கல்யாணத்தை பெட் பண்ணிருக்கேன். நம்ம கல்யாணத்தையா? ஒருவேளை நீங்க தோத்துட்டா? அப்படி ஒரு சரித்திரம் என் வாழ்க்கையிலே கிடையாது. கண்டிப்பா வின் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால அட்வான்ஸ். அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேட்காமயே மாசம் மாசம் தரேன். ஐயா, கண்ணு தெரியாது சாமி. கண்ணு தெரியல, அப்படியே ரோட்டுக்கு வரேன். சாச்சா, பெரிய நியூஸ் பாரு. பாபா, அம்மா, கார் கார். ஏமா தனியா வர? கூட யாரும் வரல? என்ன தம்பி? கண் பார்வை இல்லாத பெரிய மனுஷி தட்டு தடுமாறி போறத பார்த்து எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? இந்தாம்மா ₹1. இது தம்பி, தர்மம்னா 5 காசோ 10 காசோ தருவாங்க. நீங்க 10 காசுல பசி ஆற முடியுமாங்க? தர்மம்னா ஒரு நேரமாவது வயிறு நிறைய சாப்பிட அளவு இருக்கணும். என்ன இறக்க கோணும், என்ன இறக்க கோணும். தம்பி வாங்க, பேசிக்கிட்டே நடப்போம். என்ன தம்பி, ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியங்க. தோப்பு துறவெல்லாம் செழிப்பா இருக்கா? நல்லா இருக்கு. இங்க பா, இந்த பக்கத்துல உள்ள தென்னை மரத்துல ஒரு தேங்காயை கூட காணோம். இங்க பாத்தீங்களா? என்ன தம்பி? பூச்சி, பட்டாம்பூச்சி. என்னப்பா இத பாத்தீங்களா? யாரோ இந்த வாயில்லாத ஜீவனை சித்திரவதை பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு பிள்ளையா? வரட்டுங்களா? வா தம்பி, வீட்டு வரைக்கும். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அட சொன்னா இன்னொரு சமயம் வரேன். வரட்டுங்களா? ஏண்டா, அன்னைக்கு ஷீலா லெட்டருக்கு நீயும் கீதா லெட்டருக்கு நானும் பதில் எழுதுறதா தானே பேசிக்கிட்டோம். டேய் குர்ரா, ப்ளீஸ் டா. முடியாதுடா. என்னடா தகராறா? என்ன பாரு ராஜேஷ், கீதாவோட லெட்டர் வாங்கி வச்சுட்டான், தரமாட்டேங்கிறான்டா. யாரா கீதா? ஒரு லவ்வரா? இல்லடா, நம்ம இளங்கோ இருக்கான்ல, அவன் கதையை பாராட்டி நிறைய லெட்டர் அவனுக்கு வரும்டா.
நாங்க ஆம்பளைங்க லெட்டர் மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். பொம்பளைங்க லெட்டர் நானும் இவனும் ஆளுக்கு பாதியா பிரிச்சு எழுதுவோம். இப்ப கீதாவோட லெட்டர் எனக்கு சேர வேண்டியது. அதை வாங்கி வச்சுட்டான் அவன் தரமாட்டேங்கிறான். ஏண்டா டேய், உயிருக்கு உயிர் உள்ள ஃப்ரெண்டா பழகிட்டு நீங்க 2 பேரும் இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா? எனக்கும் 2 லெட்டர் கொடுத்திருந்தா நானும் பதில் போட்டு ஒரு செட்டப் பண்ணிருப்பேன்ல. உனக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுடா. சார், நான் கதாசிரியர் இளங்கோவன் சாரை பார்க்கணும். நான் அவரோட ரசிகை. நீங்க இதுவரைக்கும் இளங்கோவை பார்த்ததே இல்லையா? இல்ல சார். அதான் உங்க நல்ல நேரம். நீங்க என்ன பத்தி என்கிட்ட விசாரிக்கிறீங்க. நீங்க தானே சார் அது? யா, வாங்க வாங்க, ரூம்ல உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க, உள்ள போங்க. சாப்பிடு, வடை பாயாசத்தோட சாப்பிடு. இது உங்க ரூமா சார்? ஆமாங்க, எனக்கு ஒன்னும் கல்யாணமும் ஆகல, காதலியும் கிடையாது. உட்காருங்க. தேங்க்யூ. உங்க பேரு வந்து? என் பேரு மனோரஞ்சிதம். நினைச்ச உங்க அழகுக்கு 100க்கு 100 பேர் ரொம்ப பொருத்தம். ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க சார். அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. உங்க வீட்டு முகவரி வந்து? 92C மவுண்ட் ரோடு, தேனாம்பேட்டை. அடாடே, 92 வீல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன். அப்போ அடுத்த வாட்டி வரும்போது உங்க வீட்டுக்கு வரேன். அவசியம் வாங்க சார். எங்க வீட்டு கதவு உங்களுக்கு எப்பவும் திறந்திருக்கும். வீட்டு கதவு மட்டும் தானா? நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அப்போ நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரே ஒரு சந்தேகம் கேட்டு போயிடுறேன் சார். உங்களோட அனுப்பு கதையில கணவனே தன்னுடைய மனைவிய அவ காதலம் கூட அனுப்பிக்கிறதா எழுதுனீங்களே, ரியல் லைஃப்ல அப்படி ஒருத்தருக்கு எப்படி சார் மனசு வரும்? சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அது அந்தந்த சூழ்நிலையில போய் நீங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் கணவனே தன்னுடைய மனைவிய அவ காதலம் கூட அனுப்பி வைக்கிறது தப்பு இல்லையா சார்? அதுல தப்பு இல்லை. அந்த பெண் தன் காதலனோட உயிர்க்குயிரா பழகிட்டான். அதனால தற்கொலைங்கிற பலகீனமான எண்ணத்தை விட தன் புருஷன்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டா அந்த பெண். சார், இவரு நான் இப்போ அவசரமா வெளியே போனோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இவர் கிளியர் பண்ணுவார். ஓகே? அடடே தம்பியா? பெரியவரா, நமஸ்காரங்க. நமஸ்காரம். நல்லா இருப்பா. யாரு கவுன்சிலர் தம்பியா? நமஸ்காரம். சௌக்கியமா? என்னங்க இது, நீங்க பெரியவர் கையெடுத்து கும்பிடுறீங்க, பேசாம போறாரு? அவன் தான் அரசியல்வாதி. எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் தான் கும்பிடுவான். அடுத்த எலெக்ஷன் வரட்டும். யாரா போறாரு, விடுங்க. தம்பி எங்க? நம்ம ராமலிங்கம் இருக்காரு. ராமலிங்கம்? ஆமா, எங்க தெருவெல்லாம் குடியிருக்கிறான். அயோக்கிய பையன். சாராயமெல்லாம் காட்சி வைக்கிறான். ஐயோ, நான் வடலூர் ஜோதி ராமலி அடியில சொன்னேங்க. அவரு பெரிய மகானாச்சு. அவர் பேர்ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இருக்குங்க. அதெல்லாம் மெம்பரா இருக்கேன். இந்த காலத்துல இந்த வயசுல இப்படி ஒரு பிள்ளைய, உங்க வயசுல எவன் தம்பி தெய்வீக பணியில ஈடுபடுறான்? வர தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு இப்பதாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு போறேன். சந்தோஷம். பக்கத்துலதான் வீடு. வந்து ஒரு வாய் காப்பியா? வேண்டாங்க. அப்படி சொல்லப்படாது. பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு தான் போகணும். மறுத்தா உங்க மனசு சங்கடப்படும். சரி, வரேங்க. வாங்க வாங்க வாங்க. என் பேட்டிதான் பேரு தேவின்னு டைப்பர் இருக்கிற உத்தியோகத்தையும் போயிட்டு இருக்குது. வாங்க வாங்க வாங்க. உங்க பேத்தியாது? ஆஹா, என்ன சாரீரம்! இந்த இனிமையான குரல்ல முருகன் பேர் ஒரு பாமால பாடினா இன்னைக்கு பூரா கேட்டு இருக்கலாம் போல இருக்கேன். பாட்டுன்னா அது ரொம்ப உசுருங்க. படுக்கிற நேரம் போக பாத்ரூம் கூட பாடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட முழுசா பாடி நான் கேட்டதே கிடையாது. ஒரே முணுமுணுப்புத்த. முணுமுணுப்பா? ஒரு நிமிஷத்துக்கு மேல் உலகத்தையும் போய் வந்த மாதிரி இருக்கு. ஆஹா, என்ன ராகம், என்ன ராகம்! உட்காரு உட்காரு. கமலா தேவி, இப்படி கொஞ்சம் வந்துட்டு போங்கம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவன. அது இந்த புள்ளாதான். இது என் மக. இருந்து உட்காருங்க உட்காருங்க. அது என் பேத்தி. ஒரு டம்ளர் காப்பி விட்டுட்டு வாங்க. இதுதான் தம்பி நம்ம வீடு. மாசம் 100 ரூபாயில வாடகைக்கு வந்தேன். 10 ரூபாயா ஏறி இப்ப 300 ரூபாயில நிக்குது. நாட்டு நிலவரம் அப்படி இருக்குது. காப்பி. ஆமா, உங்க வீடு வாசல் இதெல்லாம் இப்படி பரவாயில்லையா? எனக்கு என்னங்க, இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஆமா, சாப்பாடு எப்படி? ரொம்ப கஷ்டம் தாங்க.
இவ்வளவு ருசியா ஒரு காஃபியை சாப்பிடும் போது எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா வர்றவங்களும் வாய்க்கு ருசியா செஞ்சு போடணும்னு ஆசை வருதுங்க. வேற ஒரு நல்ல இடமா பார்க்க வேண்டியதானே? பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. அதற்கு ஒரு நேரங்காலம் வர வேணாமா? அதோட வாங்க தம்பி. தேவி, இன்னொரு டம்ளர் காபி கொண்டுட்டு வாமா. நம்ம ஊரு கவுண்டர் மகன் இங்க கதை எழுதுறேன்னு காகிதத்துல மையம் பூச்சி எடுத்துறாரு. அப்படி சொல்லிட்டீங்க. கதை எழுதுறதா எவ்வளவு பெரிய சமாச்சாரம், அதுக்கெல்லாம் தனி சிந்தனை வேணுமே. நீங்க வேற, உங்க சிந்தனையை விடவா விடுதெல்லாம் பெருசு. சும்மா சொல்லப்படா. தெய்வத்தை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் அப்படியே சும்மா கரைச்சு குடிச்சு இருக்கீங்க. உங்க திறமைக்கு முன்னாடி இவனெல்லாம் சாதாரண துருப்புங்க. நீங்க மலை, இவன் மடுவு. பெரியவரு ஏதோ சொல்றாரு, நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா வச்சுங்க. போயிட்டோம். தம்பி அடிக்கடி வாங்க. இந்த உலகத்துல இந்த பிறவியில இப்படி ஒரு பிறவியா? ஏய், நீ எல்லாம் அவங்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. வாஸ்தவமான பேச்சு. காப்பி வருது. படைச்சிட்டு சாமி ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாடா. டேய், அதுக்குள்ள ஏன்டா அப்படி பறக்கிற? திக்கிறதுக்கு அலையறத பாரு. டே, நீ ரொம்ப ஒழுங்குடா. தீபாராதனை முடியட்டும், இலைய கூட விட மாட்டிய. எங்கப்பா பூஜையை ஆரம்பிடா. டேய், வருஷத்துல ஒரு நாள் இன்னும் கொஞ்ச நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணலாமே. இன்னைக்கு 10வது நாள் கெடு முடிஞ்சிச்சு. வாட் அபௌட் யுவர் சேலஞ்ச்? அது பாடி கறக்க வேண்டிய பசு. படிப்படியா புரிஞ்சுக்கிட்டேன். போனேன், பாடுனேன், பக்கத்துல வந்து நின்ன. ஜஸ்ட் ஒரு லுக், சரண்டர். ஏண்டா ஜாலராக்கல, நீங்க யாராவது அத கண்ணால பாத்தீங்களா? டேய், இவன் சொன்ன உடனே அதை நம்பிடுறதா? பிரதர், நான் கண்ணால பார்க்கணும். டேய், கண்ணாடி சொல்றதும் கரெக்ட் தான்டா. டேய், எங்களை என்ன குன்னக்குடியில முடி எடுத்து மொட்டை தலையில பூ சுத்துறவன் நினைச்சியா? பிரதர், we want to see the scene. ஜெயிச்சதுக்கு பின்னாடி செலிப்ரேட் பண்ண, அதுக்கு முன்னாடி லஞ்சம் கொடுக்காதே. சொன்னா நம்ப மாட்டேன். பெரிய ஞானிய போல பேசுறான். அவ அறிவென்ன, அடக்கம் என்ன? என் கண்ணே திருஷ்டிப்பட்டுடும் போல இருக்குது. முகத்துல அப்படி ஒரு ராசா கலை. சும்மா இருங்க தாத்தா, இந்த காலத்துல யாராச்சும் அப்படி இருப்பாங்களா? ஹலோ, ஆபீஸ் முடிஞ்சதா? தாத்தா வீட்டுல தான் இருக்காரு. டேய் மச்சி, பாத்தியாடா? டேய், நம்மள அவன் சரியான ஏமாளி நினைச்சிட்டான்டா. தம்பி வா வா. இங்க காலையில கோயில்ல காணோம். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஊர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தா உனக்கு எப்ப தம்பி கல்யாணம்? காலம் வரப்போ காரியம் தன்னால் நடக்கும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. 100க்கு 100 உண்மை. என்ன படிக்கிறீங்க? குறள். எங்க காலத்து வல்லவன் செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. தேவி, ஸ்ரீதேவி அப்படின்னு அன்னைக்கு நீ பாடுனிய பாட்டு, அந்த பாட்டு இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கப்பா. இந்தாங்க பிரசாதம். முருகா,
வாங்கப்பா ஞான பண்ணிதா. இது ஒரே இருட்டா இருக்குது. எங்க நிக்கிற? கண்ணுல பட்டு போச்சுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு, தீர்த்து வைக்கிறேன். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஓஹோ, நீ அங்க போயிட்டியா? ஒரு பெண்ணுக்கு அவளுடைய காதலன் வராத நாளெல்லாம் அவன் வரமாட்டானா அப்படின்னு அவ கண்ணு தூங்காம காத்துக்கிட்டே இருக்குமா. அவன் வந்துட்டாலோ எங்க தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு நினைச்சு அவ கண்ணு இமைக்க கூட பயந்துகிட்டு இருக்கும். ஆக அவளை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கண்ணு அவளுக்கு துரோகம் தான் செஞ்சிருக்கு. இதை எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு. ஆஹா, இவ்வளவு அழகான விளக்கத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணு ஜாதகத்தை பார்க்க சொன்னேன். நான் சொல்றேன்னு தப்பா நீங்க எடுத்துக்க கூடாது. ம். அவருக்கு சின்ன வயசு, 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணுன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம ஆசிரியருக்கு லட்சுமி எப்ப வர போறான்னு ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. பாத்துடுவோம். சரஸ்வதி என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் அதை சொல்லல, வீட்டுக்கு வடக்கேத்தி வைக்கிறதுக்கு அந்த தேவி எப்ப வர போறான்னு சொன்னேன். ஆசிரியரே, கதாசிரியரே, என்ன கற்பனை உலகத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன கைவசம் பொண்ணு இருக்குதோ? அப்ப காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே. அங்க என்ன ஈ, இங்க ஈயா? உன்னை நினைத்தாலே இனிமையடி சுகம், அள்ளி அணைத்தாலோ பல கோடி. ராஜேஷ், என்னடா இது புது வேஷம்? வேஷம் அல்ல, விவேகம். அதான் தேவி வீட்டுக்கு போனேன். ஒரு பூவை வீசின, பார்த்தா, எடுத்தா, புன்னகையோட வச்சுக்கிட்ட. இது இன்னைக்கு கண்ட கனவா? நீ எதிர்தான் கற்பனை, நான் சொல்றது உண்மை. கோழி வாய் வழியா முட்டை போடுதுன்னு சொன்னா அதிசயமா இருக்கலாம், உண்மையா இருக்காது. அப்போ நீ நம்ப மாட்ட. நம்பிக்கை உனக்கு வரணும். அவ உன் வலையில விழமாட்டான். வீட்டுக்குள்ள உன்னை கண்டு அவ மயங்கினது யாருக்குடா தெரியும்? கூடத்துக்குள்ள எரிகிற விளக்க நீ தூண்டி தூண்டி விளையாடுற. அது ஒரு நாள் கூரைக்கு தாவி பத்திக்க போகுது. உன் மாமா உன் மேரேஜுக்கு நாள் பார்த்துட்டார். என்ன சொன்ன? உன் மேரேஜுக்கு நாள் பார்த்துட்டாருன்னு சொன்னேன். என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? ஊர்ல நீ பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டேன். அப்போ உனக்கு நல்ல வேலை வந்துடுச்சுன்னு சொல்லு. பெரியவங்களே பார்த்து செஞ்ச முடிவுங்க. பெரியவங்களா பார்த்து முடிவு செய்யறத நல்லதுன்னு நினைக்கிறா பாரு, அதுதான் பெரிய மனசு, பெருந்தன்மை. இல்லங்க,
நான் ஒரு பொண்ணை காதலா? நீ கூடவா தம்பி? இந்த காலத்து பசங்க மாதிரி பார்த்தோம் பேசணும் பழகணும் லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துறாங்க. நானும் அந்த பொண்ணும் முதல்ல ஒருத்தரை பார்த்ததோட சரி. ஆனா அந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. ஐயோ பாவம். உங்களை மாதிரியே ஒரு தாத்தா, தெய்வ பக்தி உள்ளவர். பணம் எனக்கு பெருசு இல்லைங்க, ஆனா அந்த பொண்ணோட குணம் அது ஒண்ணே எனக்கு போதும். இப்ப என்ன தம்பி பண்ண போற? எல்லாம் அந்த பொண்ணு கையில தாங்க இருக்கு. சொன்னாரு. ரியலி? சார், உங்களை தேடி ஒரு மயில் வந்திருக்கு. யாருன்னு கேட்கலையா? துருவிருப்பிய புதுசு போல இருக்கு, கொஞ்சம் மிரளுது. சரி, வர சொல்லு. அங்க வெயிட் பண்ணு. வாங்க. அந்த பியூன் யாரோ ஒரு பொண்ணுன்னு சாதாரணமா சொல்லிட்டான். நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. என்ன விஷயம்? தயங்காம சொல்லுங்க ப்ளீஸ். சன்னதிக்கு வந்திருக்கேன். மனசுல நினைச்சு விரதம் இருக்கிறேன். சுவாமினுடைய அனுகிரகம் தான் வேணும். தாத்தா கிட்ட நீங்க சொன்ன விஷயம் நானா இருந்தா பூர்வ ஜென்மம் புண்ணியம்னு தான் சொல்லணும். நான் நினைச்சது தப்பா இருந்தா பொண்ணா பிறந்த பாவம்னு தான் நினைக்கணும். உங்களை விட நான் புண்ணி செஞ்சுதான் நினைக்கணும். என் கண்ணால் கண்டாலே ஒழிய நான் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏய், அவன் தான் கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்றான்ல, அப்புறம் என்னடா? உன்கிட்ட போய் சொல்றதுனால அவனுக்கு ஆகப்படுறது என்னடா? டேய், உன்னால அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கான். அது கடைசியில ரொம்ப விபரீதத்துல கொண்டு போய் விடும். போங்கடா. நெளியறதெல்லாம் பாம்புன்னு நீங்க நினைக்க கூடாது. புழு இல்ல, புழு அது கூட நெளியும். ஏய், அளவோட நிறுத்திக்கலாம்னு நினைச்சேன். என்ன புழுவா பாம்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்படுறீங்க. வர 29ஆம் தேதி பாருங்கடா. என்னடி மணி 9ஆகுது, இன்னும் குளிக்காம ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. சீக்கிரம் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகுமா? என்னம்மா ஒண்ணு எடுத்துக்காம சும்மா போற? என்னம்மா எல்லாத்தையும் கொட்டிட்டியா? சரியா பார்த்து போமா. இங்க எதுக்குடா என்ன கூட்டிக்கிட்டு வந்த? தோத்துதான் என்ன ஒத்துக்க சொல்வியே, நான் ஜெயிச்சதை நீ பார்க்க வேண்டாம். அதுக்கு தான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். என்னடா சொல்றேன்?
அவகிட்ட உன் கஞ்சாடிய மட்டும் காட்டிப்பாருன்னு சொன்னியே, இப்போ அவ கழுத்து நீட்டத்துக்கே தயாரா இருக்கு. வர்றங்க வர்றங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. நேத்து ஆபீஸ்ல பேசி முடிவு பண்ணிட்டு வந்ததா தானே சொன்னேன். ஆமாண்டி. என்னால நம்பவே முடியல. நான் அவன் கூட தான் விளையாடணும்னு பார்த்தேன். ஆனா விதி உன் கூட விளையாடணும்னு நினைக்கல. நீங்க சாட்சிக்கு வந்தது பார்த்ததும் இப்பதான் எனக்கு தைரியம் வந்திருக்கு. அவன் பச்சை மண்ணு பிள்ளையார அமைஞ்சிட்டா அது உன் அதிர்ஷ்டம். குரங்கா மாறிட்டா அது உன் விதி. வருத்தப்படாத, மனசை தேத்திக்கோ. வரப்பலாமா? டேய், நான் உனக்கு தவணை கொடுத்த காலம் போய் இப்ப கெஞ்சி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். சாட்சி கையெழுத்து போட நான் உன்னை கூட்டிட்டு வரல, ஞாபகம் வச்சுக்கோ. டேய், நம்ம விளையாட்டு ஒரு புறம் இருக்கட்டும். நம்பிக்கையோட வந்துட்டா நடுவழியில விட்டுடா. வீதிக்கு வந்த சரக்க வச்சு பார்க்கறத விட வித்து பார்க்கணும்னு நினைச்சா நீயே விலை பேசிக்க. பழன தோஷத்துக்காக வேணா நான் சாட்சி கையெழுத்து புரியுதா? வண்டி வெயிட்டிங்ல இருக்கு. ஒண்ணு நீ போ, இல்ல என்ன போவிடு. நீங்களா? வேற யார் வர முடியும்? ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க எப்ப வந்தீங்கன்னு. நீ பாத்ரூம் கதவை திறந்தியே. நாகரிகம் உத்தரவில்லாம ரசிக்கிறது. இந்த உடம்பு எனக்கு தானே சொந்தம். அது கல்யாணத்துக்கு அப்புறம். நாளைக்கே நான் தயார். உங்க பந்தயம் தடுக்குமே. நான் ஜெயிச்சிட்டேன். காஞ்ச பூவுக்கு கையேந்துன்னு சொன்னியே, பறிக்காமலேயே ஃப்ரெஷ்ஷாவே வந்து விழுந்துருச்சு. அந்த பூ எங்க? தோத்தவனுக்கு முன்னால தூக்கி எறிஞ்சு. புதிராவே பேசுங்க. அதை விடு, வெற்றியோட வந்திருக்கேன். அதை கொண்டாட வேணா? எப்படி? எட்டி நின்னா? ஐயோ விடுங்க. கத்தாத, உங்க அப்பா கரடி மாதிரி வந்துட போறாரு. கரடி புலிவாயையும் கட்டலாம். என்ன இங்கே ஒரு ஜோடி இருக்குது அப்படின்னா? என்ன கதவு தானா ஆடுது? அப்பா வந்துருவாரு. ஒண்ணு கொடுத்தாதான். ஐயோ விடுங்கண்ணா. ஓஹோ, இளமை ஊஞ்சல் ஆடுது, அதான் கதவு தானா ஆடுது. சுந்தரி, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டுட்டு வாயே. போங்க. பத்தியா, ஒண்ணே ஒண்ணு. ப்ளீஸ். சும்மா இருக்க.
கல்யாணத்தை தள்ளி போடாதேன்னு கைய தூது அனுப்புறியா? மாப்பிளே மாப்பிளே, மேடை போட்டு மேளம் கொட்டிடுறேன், கவலைப்படாத. அது வரைக்கும் கதவை ஆட்டாத. கீழெல்லாம் கீயாங்குது. ஐயோயோ, உடம்பாத ஜாங்கிரி புழியாத, ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க. புளிஞ்சதால நிம்மராம வருவா போவா, இருக்கிற இடம் தெரியாதுங்க. உங்க பையனுக்கேத்த பொண்ணு என் பேத்தி இதாங்க. வாங்க போலாம். என்னங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு சொல்லாம புறப்பட்டா என்ன அர்த்தம்? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருங்க, என்ன ஏதுங்கிற விவரம் சொல்லாம நீங்க வெளியில போறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்னப்பா இது? போறேன்னு சொன்னா உடனே புறப்படுன்னு சொல்ல வேண்டியதானே? இவங்களை விட்டா வேற மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்காதா? நீ பேசாம இருமா. பொண்ணு பிடிக்கலனா கூட போய் தபால் போறேன்னு சொல்லிட்டு போற மரியாதை கூட தெரியல உங்களுக்கு. பொண்ணு ஒழுங்கா இருந்திருந்தா நாங்களும் மரியாதை கொடுத்திருப்போம். இந்தாமா, வார்த்தையை அளந்து பேசு. என் பேச்சு ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? யோகிது அது இதுன்னு நீங்க கோவப்பட்டுக்கிறது அர்த்தமே இல்ல. நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க பொண்ணு ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு கல்யாணத்துக்காக வந்து போயிருக்கா. உண்டா இல்லையான்னு கேளுங்க. இந்த ஆள் கூட சம்பந்தி மாதிரி வந்தார, கேட்டு பாருங்க. வாங்க போகலாம். என்னடா அது? அவங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானாடா? சொல்லுப்பா, என் பொண்ணு அந்த மாதிரி போயிருந்தாளா? சரி, குடிஞ்சதால நிம்மராம நடக்கிறத என் பேசிட்டு பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா என்ன தலைமுடிய வச்சுட்டியம்மா. ஏண்டி ஓடிக்கானி, ஓடி போனவா அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? இல்ல செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? இங்க ரெண்டு கெட்ட முண்டமா வந்து நம்ம குடும்பமான மரியாதையை கெடுத்துட்டேடி பாவி. ராஜேஷ், ஒரு பெண்ணோட வாழ்க்கைடா, அதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதான்னு தான் கெஞ்சுறேன். முதுகெலும்பே இல்லாதவன் நீ எல்லாம் ஏன்டா பேனாவை பிடிக்கிற கதாசிரியர்னு சொல்லிக்கிற? அவளை நம்பி நீ ஏன் சேலஞ்ச் பண்ணணும்? ராஜேஷ், பேனாவை வீசி எறிஞ்சிடுறேன். ஆனா அவ கழுத்துல நீ தாலியை கட்டு. கற்பனையில உன்னால உயிர் வாழ முடியும், ஆனா என்னால 450 ரூபாய் சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. லைஃப நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறவன். தப்பு பண்ணதுன்னா தண்டிக்கப்படுறது அவளா இருக்க கூடாது. சவால் விட்டது நீ, சாதிச்சு காட்டினவன் நான். அன்னைக்கு ரோட்ல போறவளை காட்டி இவ்வளவு மயக்க முடியுமான்னு கேட்டியே, அப்பவே நீ யோசனை பண்ணிருக்கணும். ராஜேஷ், அவதான் உன் மனைவிங்கிறத மாத்த முடியாது. மறுபடியும் சேலஞ்சா? தோத்துருவ, ஜாகிரதை. எனக்கு சுந்தரியோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. See you. கட்டு போன வாழ்க்கைக்கு பரிகாரம் தேடி உங்ககிட்ட வந்தேன். ஆனா கெட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பந்தயத்துக்கு நான் தான் பகடக்காயா கிடைச்சேனா? இந்த பந்தயத்துல அவன் தோத்துருவான், அதனால அவன் திருந்துருவான்னு நினைச்சேன். ஆனா நீ வளைஞ்சிடுவேன்னு நினைக்கலாமா? உங்க விளையாட்டுல நான் செத்துருந்தா பரவாயில்ல, அவமானப்பட்டில நான் நிக்கிறேன். அதுக்காக நான் வெட்கப்படுறேன், தலை குனிறேன். அதனால நான் தலை நிமிர்ந்துட முடியுமா? தலை நிமிர வைக்கிறேன், என்ன நம்புமா? என் எழுத்து மேல சத்தியமா அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்.
நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான். நீயோ வாயை திறக்க மாட்டேங்கிற. அப்படி ஒரு விரதமா? மகாலட்சுமி என்கோ மதுரை புது ஆர்டர் கேட்டிருக்காங்க. பழைய பேலன்ஸ் சம்பந்தமா நாம எழுதின லெட்டருக்கு இன்னும் பதில் வரல. எப்படி பதில் வரும்? நான் கேட்கிற கேள்விக்கு பக்கத்துல இருக்கிற நீயே பதில் சொல்ல மாட்டேங்கிற. 300 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் எப்படி பதில் சொல்லுவான்? இத பத்தி பேசினாலே தலையை குறிஞ்சுக்கிற. அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவனை இழுத்துக்கிட்டு வந்து எலும்பெல்லாம் எண்ணி இருப்பேன். அயோக்கிய பய. வா மாப்பிள, பயந்துட்டியா? ஒன்ன சொல்ல முடியுமா என்ன? நீ தங்க கட்டியாச்சே. உட்காரு. பரவாயில்ல மாமா. பேங்க்குக்கு நேரமாச்சு. இந்த செக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. ஆயிரம் தான் இருக்கட்டுமே, நினைச்சா மனசு ஆளல மாப்பிள. எவனோ ஒரு அயோக்கிய பய இந்த பொண்ணை ரீஸ்ட் ஆபீஸுக்கு வர சொல்லி ஏமாத்தி இருக்கான்னா உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? நீ தான் தங்க கட்டியாச்சுத. அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பயலை கொண்டுகிட்டு வந்து இந்த பொண்ணு கால்ல விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பாத்தியா? இல்ல இல்ல, கொன்னுடுவேன், கொன்னு ஷூட் பண்ணிடுவேன். பேங்க்குக்கு நேரமாச்சு. கையெழுத்து போடணும்ல. என்னம்மா இது? இங்க இல்லாத பேனா கொடுத்தா எப்படி கையெழுத்து போடுறது? இங்க் போட்டுட்டு சீக்கிரம் போட்டுட்டு வா. விக்கலா? சுந்தரி வந்துட்டேப்பா. மாப்பிளைக்கு விக்கல் எடுக்குது, கூட்டிட்டு போய் மந்திரி. பொருத்தம்னா பொருத்தம், இதல்லவா பொருத்தம். ஒன் கேம்பர் ப்ளீஸ். ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? ஐம் சாரி. கொஞ்ச நாளைக்கு முன்ன கார் ஆக்சிடென்ட்ல. ஓ ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. எப்பவும் என் டேடி கிட்ட உங்களை பத்தி தான் பேச்சு. பக்கத்துல தான் வீடு. ஜஸ்ட் வந்துட்டு போறீங்களா? சாரி, எனக்கு டைம் இல்ல. மேரேஜ் இன்விடேஷன்ஸ் கொடுக்கணும். யாருக்கு சார் மேரேஜ்? எனக்கு தான். ரியலி? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் உங்க மேரேஜ்க்கு வரலாமா? Why not? கண்டிப்பா. Your name? மிஸ் சுஜாதா. தேங்க்யூ. நல்லா இருப்பா. எனக்கு வேலை கிடைச்சதே உங்களால தான். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டேன். அந்த மகமாய் நிழல் போல இருந்து காப்பாத்தும். வர்றேங்க. ஏன்பா இந்த வயசுல இந்த காலத்துல இப்படி ஒரு பையனான்னு அவனை நம்புனீங்க. அதனால வந்த வினை அவர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வந்தா. இப்ப இப்படி எவனாவது வந்துட்டு போனா அவ குடும்பமே நடத்திட்டு வந்து நிப்பா. எல்லாரும் மோசம்னு அப்படி முடிவு பண்றது தப்புமா. அவன் அயோக்கியம் தான். ஆனா இவ புத்தி கட்டு. சரி சரி, ஆத்திரப்படாம கண்ணை தொடச்சிட்டு உள்ள போய் வேலை பாரு. என்னமா அது? கல்யாண பத்திரிக்கை. அது தெரியுது யாருக்கு? உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. மாப்பிள, முதல்ல உத்தியோகத்தை விடு. என் பொண்ணு மட்டுமல்ல, என் சொத்து பூரா இந்த டாக்குமெண்ட்ல எழுதி இருக்கிறேன். இந்த அப்படி என்னங்க, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மாப்பிள, கைக்கு வந்தது கை நடுவு விடுற.
யாருங்க? வீதி நாய வீட்டுக்கு கொண்டுட்டு போனவன், பகல் வேஷக்காரன் பக்திமானு நினைச்சவன். ஏன் இப்படி மறைச்சு நிக்கிறீங்க? யார் இவரு? நான் சொல்றேன். இவர் பேத்தியதான் உங்க மாப்பிள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போனார். ஏமாந்தது எங்களோட இருக்கட்டும் எச்சரிக்கை வந்தேன். தாத்தா, எதுக்காக இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. சரி, இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போறம்மா. ஏய், என் பேத்திய கண்ணீர் வடிக்க வச்ச, ஒரு நாளைக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காம தவிக்க போறடா, தவிக்க போற. என் தாபம் உன்னை சும்மா விடாதடா, சும்மா விடாது. வர்றேன். ஏமா இதெல்லாம் உண்மைதானா? அப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஏமா உங்ககிட்ட நான் துணி துணி கேட்டேனேம்மா, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். அப்பவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கிட்டாத வாழ்க்கை என் சகோதரிக்கு கிடைக்கட்டுமேனு தான் மௌனம் சாதிச்சேன். நீ மௌனம் சாதிச்ச, ஆண்டவன் மௌனம் சாதிக்கலையே. இதோ பெரிய ரூபத்துல வந்து காட்டி கொடுத்துட்டானே. மாமா, உன்னை தங்க கம்பின்னு கூப்பிட்டேன்னு நீ ஏன் என் கண்ணை குத்தி விட்டியே? சத்தியமா சொல்றேன், இவ்வளவு நான் காதலிச்சது எனக்கும் இளங்கோக்கு ஏற்பட்ட போட்டியினால்தான். போட்டியில நீ ஜெயிச்சிருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தானே தாலி கட்டி இருக்கணும். எங்க பந்தயத்துல இவ்வளவு பணிய வைக்கிறேன்னு சொன்ன தவிர இவ கழுத்துல தாலியை கட்டுறேன்னு சொல்ல மாமா. மறுபடியும் என்ன மாமான்னு கூப்பிடுறதா இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. ஒரு குஷ்டரோகி கழுத்துல தாலியை கட்டினாலும் கட்டுவேனே தவிர இவ கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். என்னடா சொன்னேன்? வேண்டாங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஈவரக்கம் கூட உனக்கு இல்லையடா. போட வெளியில, போட வெளியில. ஏய், என்ன நீ எப்படி கார்னர் பண்ணினாலும் ஜெயிக்க போறவன் நான் தான்டா. சூதாட்டத்துலதான் சகுனி ஜெயிச்சான். குருட்சேத்திரத்துல மண்ணக்கவனம் மறந்துட்டான்.